நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடில் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆனால் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? தென் ஐ ஹாவ் சம் டிப்ஸ் ஃபார் யூ. ஹாய், ஐ எம் வைஷாலி ஃப்ரம் Vibedu ஸ்டடி அப்ராட். முதல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் அ ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன். உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து என்கேஜிங்காக இருக்கணும். ஸோ யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், உங்கள் அகடமிக் பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட கரியர் கோல்ஸ் என்ன, அண்ட் வை யூ ஆர் சூஸிங் திஸ் கோர்ஸ், அதை பற்றி ஒரு ஜஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலைட் யுவர் அகடமிக் ஜேர்னி. நீங்கள் வந்து யூஜியில் இல்லை ஸ்கூலில் என்னென்ன ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, என்ன கோர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இஃப் அட் ஆல் நீங்கள் காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை பற்றி, அண்ட் ஆல்சோ அபவுட் சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் கோல் வித் த ப்ரோக்ராம். உங்களோட கரியர் கோல் என்ன, உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, வாட் இஸ் த லாங் டேர்ம் பிளான், அது வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்தால் இது மூலியமாக நீங்கள் எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ், அதுக்கு என்னென்னு கண்டிப்பாக ஸ்டேட் பண்ணுங்கள். ஷோகேஸ் யுவர் யூனிக் குவாலிட்டிஸ். லைக் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் ஸ்கில் செட் என்ன, உங்கள் பர்சனல் குவாலிட்டிஸ் ஆஸ் வெல், லைக் லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் குட் டீம் பிளேயர், இது பற்றியெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் எக்ஸாம்பிள் டு பேக் இட் அப். லைக் நீங்கள் இப்போ காலேஜில் இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிளை இன்க்ளூட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் யுவர் பொட்டென்ஷியல் வீக்னஸ். இப்போ வந்து உங்கள் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சில இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் ஹவு இந்த வீக்னஸை நீங்கள் டேக்கிள் பண்ண முடியும், வாட் இஸ் த பிளான் டு இம்ப்ரூவ், அதை பற்றி கண்டிப்பாக எழுதுங்க. பிகாஸ் யார் படிக்கிறாங்களோ தே கெட் அ வியூ ஆன் ஹவு இஃப் அட் ஆல் யூ ஃபேஸ் அ செட்பேக்னால் நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு, விச் இஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி டு அடாப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் கல்ச்சுரல் அவேர்னஸ். இப்போ அந்த எந்த ஹோஸ்ட் கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் எப்படி, அவங்க சொசைட்டி எப்படி, அண்ட் ஹவு இஸ் த எஜுகேஷ்னல் சிஸ்டம், அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ட் யூ ரெஸ்பெக்ட் இட். அது வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். டெய்லர் யுவர் SOP. தட் இஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் சேமாக இருக்க முடியாது. இஃப் அட் ஆல் நீங்கள் மல்டிபிள் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸுமே சேஞ்ச் ஆகும். How ஒரு particular university or that particular course is going to help you achieve your career goal, அது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் SOP வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கன்சைஸாக இருக்கணும். ஸோ ப்ரொவைட் ஒன்லி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதுவுமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியர் மேனரில் இருக்கணும். ஸ்டடி அப்ராட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாம் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் பல டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.